சீமோன் அந்த 5ஆம் அதிகாரத்தில் சீமோன் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க போய் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, வலைகளை அலாசி கொண்டிருந்தான். இயேசு வராரு, உன் படகு கொடுன்னு சொல்லி அங்கே ஏறுறாரு. அங்கேருந்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு சீமோனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ அதில் ஏறி ஆழத்துக்கு போய் வலையை போடுங்கிறாரு. அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் போகணும்னு சொல்கிறீங்க, அது 2வது பகலில் போட்டால் சரியாக அது வராது. எங்களுக்கு இந்த கடல் எங்களுக்கு கலிலியா எங்களுக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அங்கே எந்த இடத்துல என்ன மீன் வரும், எந்த இடத்துல எப்படி காத்தடிக்கும் பொழுது எந்த பக்கமாக படகை ஓட்டணும், எந்த இடத்துல மீன் அதிகமாக கிடைக்கும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் எங்களுக்கு கிடைக்கல. அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆண்டவரே, நீங்கள் ஒரு கார்பெண்டர், நீங்கள் ஒரு தச்சர், உங்களுக்கு மீன் பிடிக்கிறத பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நம்மளால் தான் கெட்டிருப்போம். ஆனால் பேதுரு கேட்கல. அவர் ஒரே வார்த்தை மனசில் யோசிச்சார், சரிங்க ஆண்டவரே, நாம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி செய்கிறோம். நிறைய நேரங்கள் நம்ம மனசில் இருக்கிறது, நம்ம எண்ணத்தில் இருக்கிறது, நம்ம நினைக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறது, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் சொல்கிறது, எல்லாத்துக்கும் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதில்ல. அதனால பெரிய பெரிய காரியங்கள் நடப்பதில்லை. பாருங்கள், தாவீது தேவனை கனம் பண்ண முந்திக் கொண்டான். பேதுரு அவ்வளவு சோர்வின் வேலையிலும் தோல்வியின் வேலையிலும் மனம் சலித்து கொள்ளாமல், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டார். அந்த இடத்துல வாசிச்சிங்க அப்படின்னா, வலை கிளியத்தக்கதாக 2 படவுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்போதுமே சூழ்நிலைகளும் மனித முயற்சிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகத்தான் இருக்கும். நம்ம சூழ்நிலையை பார்த்தா வெற்றியை பெற முடியாது, மனிதனுடைய ஆலோசனையை பார்த்தா வெற்றி பெற முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது நாம் வெற்றி பெற்று ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். இப்போ பேதுருடைய ஜெபம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் மீனை கொடுத்துடாதீங்க, வலை கிழிஞ்சு போயிடும் ஆண்டவரே, பிடிச்ச மீனெல்லாம் போயிடும், அதனால போதும் போதும் போதும்னு அவன் சொல்கிற அளவுக்கு படகை நிரம்ப பண்ணினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் இதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் சூழ்நிலை எனக்கு எதிரானது தான், ஆனால் என் தேவனுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடப் போகிறேன் என்று சூழ்நிலைகளை மேற்கொள்ள வலையை போடுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் வலைகளுக்குள் இருக்கும், அற்புதங்களும் வலைகளுக்குள் இருக்கும். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வு மேன்மைக்கு வரும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறதை நம்பி சூழ்நிலைகளை